பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது பொறுமை பூரண கிரியாக வெளிப்படட்டும். ஆதார வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. தேவ பிரியர்களே, பொறுமையாயும் விசுவாசத்தில் உறுதியாயும் இருக்க நம்மை உற்சாகப்படுத்தும் தேவ செய்தியிலே அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருப்பது நலம் அவசியம். ஏனென்றால் இந்த இரண்டும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்வு வாழ நமக்கு அவசியமாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் சொல்ல வேண்டும். சொல்வதற்கு முன் அதில் நிலைத்திருந்திருக்க வேண்டும். எதில்? பொறுமையாய் காத்திருப்பது. அப்படி இருந்ததினால் கெட்டு போனவர்கள், வெட்கப்பட்டு போனவர்கள் ஒருவரும் இல்லை. நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டார். அதாவது பதில் கொடுத்தார், ஆசீர்வதித்தார், விடுதலை ஆக்கினார், தடைகளை நொறுக்கினார் என்பதாகும். ஏன் பொறுமையாக இருக்க முடிவதில்லை? எல்லாவற்றிலும் ஒரு அவசரம், மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்ப்பது. நாமவே ஒரு காலத்தை ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயித்துக் கொள்கிறோம். அதன்படி நடந்தாக வேண்டும் என்ற ஒரு மாமிச எதிர்பார்ப்பு. ஏன் பொறுமையாக இருக்க முடியவில்லை? நாமவே நமது ஆயுளின் காலத்தை குறைத்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். இவ்வளவு காலமாகிவிட்டதே, இன்னும் ஒன்று நடக்கும் இல்லையே, இவ்வளவு வயசாகிவிட்டதே என்று நினைக்கிறோம். இந்த காரணிகள் தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாது. நமது காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. யாக்கோபு சொல்வதை பாருங்கள், உங்களது பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எப்படி? ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருப்போம், வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு அதில் உறுதியாக இருப்போம். நாட்கள் செல்ல செல்ல ஒரு அறிகுறியும், அதாவது கிடைக்கும், வாய்க்கும், நடக்கும் என்பதற்கு அடையாளமே தென்படாமல் இருக்கும்போது நமது பொறுமையில் சற்று ஒரு விரிசல், அசைவு, ஆட்டம் காண்கிறது. பூரண கிரியை என்பது ஆரம்பத்தில் எப்படி முடிவு எடுத்து உங்களது பொறுமையை காட்டினீர்களோ அதை அப்படியே இறுதி வரை, அதாவது நீங்கள் அடையும் வரை விடாது இருக்க வேண்டும். முற்றும் முடிய நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படித்தானே வேதம் சொல்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு, இனி அவ்வளவுதான், இதை மறந்து விடுவது நல்லது, வாய்ப்பே இல்லை, நம்மை நாமே முட்டாளாக்கி கொள்ளக்கூடாது என்று உணர்வு மேலோங்கும் போது தாவீதை போல உங்கள் ஆத்துமாவோடு நீங்கள் பேச வேண்டும். எப்படி? ஆத்துமாவே, நீ தளர்ந்து விட்டாய், என் தேவன் சாகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், ஆகையால் அவருடைய வார்த்தையும் வாக்கும் சாகாது. வானமும் பூமியை ஒளிந்து போகும், அவர் வார்த்தை ஒளிந்து போகாது. ஆத்துமாவே, நீயே ஒரு காலத்தை வரையறுத்து கொள்ளாதே, இது நடந்தே தீரும், நான் பெற்றுக்கொள்வேன், நிச்சயமாகவே வரும். உனக்கு வேண்டுமானால் இது தாமதம் போல் காணப்படுகிறது, ஏனென்றால் நீ ஒரு காலத்தை குறித்து கொண்டாய், அதற்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. ஆபகூக்கு 2:3 வாசி என்று பேசுங்கள், உங்களோடவே பேசுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலின் நண்பர்கள், இவர்களின் பொறுமை வைராக்கியத்தை எண்ணி பாருங்கள். 7 மடங்கு அக்கினியை அதிகமாக்கி 3 பேரை கட்டி தூக்கி அக்கினிக்குள் போட்டார்கள். முடிந்தது என்றுதானே எல்லாரும் நினைத்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். முடியவில்லையே. உள்ளே ஆண்டவரோடு 4 பேர்களாக உலாவினார்கள். ராஜா நேபுகாத்நேச்சார் அதை பார்த்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொன்னபின் வெளியே வந்தார்கள். தலையில் உள்ள ஒரு முடி கூட கருகவில்லை. கற்பனை பண்ணி பாருங்கள், அக்கினி வாடை கூட அவரிடமிருந்து வீசவில்லை. முடிந்தது என்பதிலிருந்து ஆரம்பம் என்று வெளியே வரவில்லையா? நீங்கள் அக்கினி போன்ற சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்களே இந்த வாழ்வு வேண்டாம் என்று தண்ணீரில் குதித்தாலும், அழித்து கொள்ள நினைத்தாலும், அங்கேயும் அவரது கரம் உங்களை பிடித்து இழுத்து கொண்டு வரும். அங்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி தான் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிப்பார். அவருக்கு பொறுமை, அவருக்கு அவசரமே கிடையாது. சவுலுக்கு பொறுமை இல்லை. ஏன்? அவன் மக்களை பிரியப்படுத்த, மக்கள் தன்னோடு இருக்க வேண்டும், மக்கள் நம்மளை விட்டு போய்விடுவார்களோ என்று பயந்தான். தேவன் 2 முறை வாய்ப்பு கொடுத்தார் சவுலுக்கு, மீறினான். 1 சாமுவேல் 13:12-13 அடுத்து 1 சாமுவேல் 15:19 அவனது பொறுமை பூரண கிரியை செய்யவில்லை, இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். தாவீது மிக மிக பொறுமையோடு இருந்தான், சகித்தான். இனி அவ்வளவுதான், ஈசாயின் மகன் காரியம் முடிந்தது என்ற போதிலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், கைவிட மாட்டார், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன், விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன் என்றான்.
அறிக்கை பண்ணினான். அப்படியே நடந்ததே. பொறுமையாக இருக்கும் காலத்தில் அதையே நினைத்து கொண்டிருக்காமல் அதை அப்படியே அவர் கையில் ஒப்புவித்துவிட்டு மற்ற காரியங்களை கர்த்தர் தினப்படி உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். அதையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அடுத்து அவரை தேடுவதில் இன்னும் அதிக கவனம் செலுத்துங்க. முடியாதுதான், ஆனால் நீங்கள் முடிய வையுங்கள். எப்படி இருந்தாலும் அவருடைய நேரத்தில் அவருடைய பாணிகள் தான் செய்து முடிக்கப் போகிறார். அவர் ஒருபோதும் அவசரப்படுவதே இல்லை. ஆகையால் மகிழ்ச்சியாக இருங்கள். அதை எதிர்பார்க்கிறாரே. கடினம்தான். கடினத்தை எளிமையாக்கி உமக்கு கீழ்ப்படிவேன் என்ற நிலையை காட்டுங்கள். இதுதான் நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை, விலைக்கிரயம். பொறுமை என்பது காத்திருக்கும் திறமை அல்ல, இது ஆவியின் கனியாகிய பொறுமையை அவருக்கு கொடுப்பதாகும். இந்த கனியில் அவர் பிரியப்படுகிறார். விரும்பினது வரும், அப்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. ஜெபிக்கலாம். தகப்பனே, காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், தினப்படி உங்களது சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம், செய்கிறோம். சில வேளையில் சோர்ந்து போகிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் வரை, செய்து முடிக்கும் வரை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்க உற்சாகத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. உங்களது தயவு இல்லாவிட்டால் எங்களால் எதிலும் நிலைத்திருக்கவே முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ தயவு முழுமையாக எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், நடத்தட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.